வனப்பருவம். ஒரு நாள் வேதங்களில் புலமையும் ஒழுக்கமும் துறவும் கொண்ட ஒரு பிராமண யாத்ரீகர் திருதராஷ்டிரரின் அவையில் தன்னை காட்சிப்படுத்தினார். பாண்டவர்களின் ஆசிரமத்திலிருந்து வந்தவர். இந்த யாத்ரீகரின் புதிய வருகை கௌரவ குழுவின் ஆர்வத்தை தூண்டியது. வயதான குருட்டு மன்னர் தனது மருமகன்களின் நலனை பற்றி அன்புடன் விசாரித்தார். யுதிஷ்டிரரால் மகத்தான மதத் தகுதி, தபோதனம், அனுமனிடமிருந்து பீமன் கூடுதல் பலம், சிவன் மற்றும் இந்திரனிடமிருந்து அர்ஜுனனால் தெய்வீக ஆயுதங்கள் மற்றும் நகுலன், சகாதேவன் மற்றும் திரௌபதி ஆகியோரால் மனத்திறமை ஆகியவற்றை பெற்றதை பற்றி யாத்ரீகர் பிரகாசமான வார்த்தைகளில் பதிலளித்தார். ரிஷிகள் மற்றும் பிற புனிதர்கள் தொடர்ந்து ஆசிரமத்திற்கு வருகை தந்தனர். கிருஷ்ணர் அவர்களுடன் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இருந்தார். அனைத்து பார்வையாளர்களும் திரௌபதியால் ஆடம்பரமாக உணவளிக்கப்பட்டனர். சுருக்கமாக, ஆசிரமம் கலாச்சாரம், போர், புத்துணர்ச்சி, தேசம் மற்றும் புனித கூட்டணியின் சரணாலயமாக இருந்தது. இந்த தகவலை கேட்காமல் இருந்திருக்க வேண்டும் என்று திருதராஷ்டிரன் விரும்பினான். அவனுக்குள் மோதல் அதிகரித்தது. தன் மருமகன்கள் மீது அவ்வப்போது நிலவும் அனுதாபத்திற்கும் தன் அசுர மகனின் மீது ஆழமாக வேரூன்றிய பாரபட்சத்திற்கும் இடையில் அவன் துவண்டு போனான். அவன் பரிதாபமாகவும் தூக்கமில்லாமலும் இருந்தான். ஆனால் தன் நிலையை வெல்ல முடியாததாக ஆக்கிவிட்டான் என்பதில் மகன் உறுதியாக இருந்தான். இடத்திலும் இல்லாத நிலையில் இந்த கருத்தை அவன் தன் குருட்டு தந்தையின் காதுகளில் திணித்தான். கர்ணன் மற்றும் சகுனியின் தூண்டுதலால் துரியோதனன் காம்யக வனத்தை ஒட்டிய தங்கள் அரச பால் பண்ணைக்கு செல்ல திட்டமிட்டான். அந்த வேண்டுகோளின் பேரில் அவர்கள் திருதராஷ்டிரனிடம் அனுமதி பெற்றனர். ஆனால் அவர்களின் மறைமுக நோக்கம் பாண்டவர்களை அவமானப்படுத்துவது ஆகும். அவர்கள் தங்கள் பெண்களை அழைத்து கொண்டு பெருமளவில் சென்றனர். அரச பெண்கள் அலங்கார ஆடைகளில் துள்ளி குதிப்பதை பார்க்கும்போது திரௌபதி தனது விதிக்காக ஏங்கித் தவிப்பாள். நாடுகடத்தப்பட்ட பாண்டவர்கள் தங்கள் உறவினர்கள் ஆடம்பரமான இரவு உணவை அனுபவிப்பதைக் கண்டு சோர்வடைவார்கள். எதிரியை துன்புறுத்துவதில் அனுபவிக்கும் இன்பத்திற்கு நிகரான இன்பம் வேறு எதுவும் இல்லை என்று சகுனி கூறினார். பாண்டவர்களை அவமானகரமான சூழ்நிலைகளில் ஆழ்த்த அதிக நம்பிக்கையுடன் அவர்கள் காட்டிற்குச் சென்றனர். கௌரவ குழுக்கள் படிக தூய நீர் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஏரியை கடந்து வந்தனர். அதில் புத்துணர்ச்சியூட்டும் குளியலையே அவர்கள் முதலில் விரும்பினர். ஆனால் அவர்களுக்கு சங்கடமாக சொர்க்கத்திலிருந்து வந்த கந்தர்வர்கள் ஏற்கனவே ஏரியை ஆக்கிரமித்திருப்பதைக் கண்டனர். துரியோதனன் அவர்களை உடனடியாக வெளியேறும்படி கட்டளையிட்டார். சொர்க்கவாசிகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுத்துவிட்டனர். ஒரு கைகலப்பு ஏற்பட்டது. விரைவாக அது ஒரு போர்க்களமாக வளர்ந்தது. வீரமிக்க கௌரவர்கள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டனர். கர்ணன் தனது தேரை இழந்ததால் அவமானப்படுத்தப்பட்டார். மேலும் ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவர் ஓடிவிட்டார். பெண்கள் உட்பட மற்ற அனைவரும் வேகமாக கட்டப்பட்டு கைதிகளை அழைத்துச் செல்லப்பட்டனர். அதிகாரம் மிக்க கௌரவர்கள் பாண்டவர்களின் எல்லைக்குள் கொண்டு வரப்பட்டனர். அந்த காட்சி பீமனை மிகவும் மகிழ்வித்தது. அவர் விந்து வெளியேறினார். அது மிகவும் நல்லது. துரியோதனன் நம்மை அவமானப்படுத்த திட்டமிட்டான். அவனுக்கு அவனுடைய சொந்த நாணயங்களில் பதிலடி கொடுக்கப்படுகிறது. கந்தர்வர்கள் நம் சார்பாக அவனுக்கு பழிவாங்கியுள்ளனர். ஆனால் தர்மபுத்திரர் பீமனின் பழிவாங்கும் மனப்பான்மையை எதிர்த்தார். அவர் சுட்டிக்காட்டினார், நமக்கு நம் சொந்த குடும்ப சண்டைகள் இருக்கலாம். ஆனால் அந்த அடிப்படையில் நாம் ஒரு வேற்றுகிரகவாசி நம் உறவினர்களை துன்புறுத்த அனுமதிக்க கூடாது. நம் பெண்களும் சிறைபிடிக்கப்படுவதால் இது இன்னும் அதிகமாகிறது. குறுமாளிகை ஆபத்தில் இருக்கும்போது நாமும் கௌரவர்களும் தற்காப்பில் ஒன்றாக இருக்கிறோம். இதற்கிடையில் துரியோதனன் பாண்டவர்களை உதவிக்காக அழைப்பது கேட்டது. எனவே யுதிஷ்டிரன், ஆபத்தில் இருக்கும் யாரையாவது காப்பாற்ற நாம் விரைந்து செல்ல வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் நம் உறவினர்களாக இருக்கும்போது இன்னும் அதிகமாக. இவை அனைத்தையும் தூக்கி எறிய துரியோதனன் நம் உதவிக்காக மன்றாடுகிறான். நான் ஒரு யாகத்தில் ஈடுபட்டுள்ளதால் இப்போது நான் ஆயுதங்களை தொடக்கூடாது. சகோதரர்களே, நீங்கள் 4 பேரும் நம் மக்களை காப்பாற்ற விரைந்து செல்லுங்கள் என்று கூறினான். சகோதரனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வீரமிக்க இளையவர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கந்தர்வர்களை துணிச்சலுடன் எதிர்த்து போராடினர். பயங்கரமான மோதல் நடந்து கொண்டிருக்கும் போதே கந்தர்வர்களின் தளபதியான சித்திரசேனன் அர்ஜுனனுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டான்.
மூர்க்கமாக போராடிய மனிதன் இப்போது இந்திரலோகத்தில் தனது குருவுக்கு மரியாதை செலுத்தி சாஷ்டாங்கமாக விழுந்தான். போர் ஒரு முட்டுச்சந்தில் நின்றது. அர்ஜுனன் தனது எஜமானரிடம் கௌரவர்களை ஏன் சிறைப்பிடித்துச் சென்றான் என்று பணிவுடன் கேட்டான். பாண்டவர்களின் துன்பத்தில் அவர்களை கேலி செய்யும் நோக்கத்துடன் துரியோதனன் காட்டிற்கு அணிவகுத்து வந்ததாக சித்திரசேனன் விளக்கினான். எனவே அவர்களை தண்டிக்க அவனையும் அவனது பரிவார கைதிகளையும் அழைத்துச் சென்றான். அர்ஜுனனின் வேண்டுகோளின் பேரில் சித்திரசேனன் கைதிகளை யுதிஷ்டிரனின் முன் அழைத்துச் சென்று அப்புறப்படுத்தினான். தர்மராஜா தனது உறவினரான துரியோதனனை அவசரமாகச் செயல்பட வேண்டாம் என்று எச்சரித்தார். ஓ குழந்தாய், உன் தலைநகருக்கு திரும்பிச் சென்று நிம்மதியாக வாழு. வெறுப்பு ஒருபோதும் பலனளிக்காது. இந்த விபத்தை மறந்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு. குற்றவாளியை தன்னுடையவராக பார்த்து அவர் இவ்வாறு கூறினார்.